வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு லெசன்ல நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற லாங் சென்டென்சஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்து அதுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். அண்ட் அதே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற டிவி ஷோ கிளிப்பிங்ஸும் வீடியோவோட எண்ட்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ வாட்ச் த வீடியோ டில் த எண்ட். Now without any further delay, let's quickly get into today's lesson. இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி சென்டென்சஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் மாதிரியே தான் இன்னொரு ஆக்ஷனும் நடக்குதா அப்படின்னு கொஸ்டின் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க என்கிட்ட பேசுற மாதிரியே தான் உங்ககிட்டயும் பேசுறாங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே தான் நீ செஞ்சியா இப்படிலாம் கேட்போம் இல்லையா? அதே மேனர், ஓகே, அதே விதத்துல தான் அந்த ஆக்ஷன் நடக்குதா அப்படின்னு கேட்கிற கொஸ்டின் சென்டென்சஸ் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கு இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா, கொஸ்டின் சென்டென்சஸ்னாவே ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப்ஸ் இருக்கும், கரெக்ட்? டூ, டஸ், டிட், ஆர், ஹேவ் இந்த மாதிரியான ஆக்சிலரி வெர்ப்ஸ் இருக்கும், ஃபாலோட் பை த சப்ஜெக்ட் அண்ட் த மெயின் வெர்ப். ஆப்ஜெக்ட் ஆர் காம்ப்ளிமெண்ட் சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும், இல்லை இல்லாமல இருக்கும். அதுக்கடுத்து த சேம் வே, அதே மாதிரி அப்படின்னு சொல்றதுக்கு த சேம் வே யூஸ் பண்ண போறோம். என்ன மாதிரி நடக்கிறதோ அந்த சென்டென்ஸை அடுத்து நம்ம சொல்ல போறோம். அதுக்கு சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட் சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆல்ரைட், சரி, இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லயும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். உன்னுடைய பாஸ் உன்கிட்ட பேசுற மாதிரியே தான் எல்லார்கிட்டயும் பேசுறாரான்னு கேட்கிறோம். ஸோ உன்னுடைய பாஸ் பேசுறாரா அப்படின்றத இங்கிலீஷ்ல கொஸ்டினா எப்படி கேட்கலாங்க? டஸ் யுவர் பாஸ் ஸ்பீக் டு எவ்ரி ஒன்? எல்லார்கிட்டயும் பேசுறாரா, கரெக்டா? டஸ் யுவர் பாஸ் ஸ்பீக் டு எவ்ரி ஒன்? எந்த விதத்துல பேசுறாரான்னு கேட்கிறோம். உன்கிட்ட பேசுற மாதிரியே அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரியேன்னு சொல்றதுக்கு த சேம் வே யூஸ் பண்ண போறோம். டஸ் யுவர் பாஸ் ஸ்பீக் டு எவ்ரி ஒன் த சேம் வே ஹி ஸ்பீக்ஸ் டு யூ? ஓகே, டஸ் யுவர் பாஸ் ஸ்பீக் டு எவ்ரி ஒன் த சேம் வே ஹி ஸ்பீக்ஸ் டு யூ? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் நீங்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ரெண்டாவது தடவை ஸ்பீக்ஸ்ன்ற வேர்பை ரிப்பீட் பண்ணாம டஸ் அப்படின்ற ஆக்சிலரியோட ஸ்டாப் பண்றதை நீங்க பார்க்க முடியும். ஓகே, டஸ் யுவர் பாஸ் ஸ்பீக் டு எவ்ரி ஒன் த சேம் வே ஹி டஸ் டு யூ? ஹி ஸ்பீக்ஸ், அதுதான் டஸ் பிளஸ் ஸ்பீக்ஸ் என்றதான் ஸ்பீக்ஸ், கரெக்டா? அப்ப அந்த ஆக்சிலரி டஸ்ஸோட ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி சொன்னாலும் ஓகே தான், இல்லை அந்த வேர்ப், ஆக்ஷன் வேர்ப் ஸ்பீக்ஸ்னு சொன்னாலும் ஓகே தான். பட் நீங்க ஆக்சிலரி போட போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன வேர்பும் ரெண்டாவது சொல்ற வேர்பும் ஒரே வேர்பா இருக்கணும் அண்ட் டென்ஸும் மேட்ச் ஆகணும். அப்போ மட்டும் தான் நீங்க ஆக்சிலரியோட ஸ்டாப் பண்ண முடியும். வேற ஆக்சிலரியோட எங்க ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்ற எக்ஸாம்பிளும் நான் வச்சிருக்கேன், அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே பேட்டர்ன்ல தான் அடுத்த எக்ஸாம்பிளும் இருக்கு, பாருங்க. அவ தன்னுடைய சொந்த குழந்தைங்களை ட்ரீட் பண்ற மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸையும் ட்ரீட் பண்றாளா அப்படின்னு கேட்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை அவ ட்ரீட் பண்றாளா, எந்த விதத்துல ட்ரீட் பண்றாளன்னா தன்னுடைய சொந்த குழந்தைங்களை ட்ரீட் பண்ற விதத்துல அப்படின்னு சொல்றோம். Does she treat all her students the same way she treats, or she does மட்டும் கூட சொல்லலாம். She does her own children. Does she treat all her students the same way she treats her own children? ஓகே, ஸோ இந்த இடத்துல ட்ரீட் தான் இருக்கு, ரெண்டாவதுலையும் ட்ரீட் தான் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல ட்ரீட்ஸ்ன்னு ஃபுல்லா சொன்னாலும் ஓகே தான், இல்லை அதோடைய ஆக்சிலரி டஸ் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணாலும் ஓகே தான், சரிங்களா? Does she treat all her students the same way she treats her own children? உன்னுடைய இங்கிலீஷ் டீச்சர் உனக்கு சொல்லி கொடுத்த மாதிரியே தான் நீ இப்பவும் எழுதுறியா அப்படின்னு கேட்குறோம். ஸோ நீ இப்பவும் எழுதுறியா? டு யூ ஸ்டில் ரைட்? எப்படி எழுதுறியான்னு கேட்குறோம். உன்னுடைய இங்கிலீஷ் டீச்சர் சொல்லி கொடுத்த மாதிரியே. டு யூ ஸ்டில் ரைட் த சேம் வே யுவர் இங்கிலீஷ் டீச்சர் டாட் யூ? ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வேர்ப் பாருங்க. டு யூ ஸ்டில் ரைட்ன்றது தான் ஃபர்ஸ்ட் வேர்ப். செகண்ட் டாட், நடத்தின அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டென்ஸ் மேட்ச் ஆகல அண்ட் வேற வேற வேர்பா இருக்கு. ஸோ இங்கே கண்டிப்பா நம்ம ஆக்சிலரி மட்டும் யூஸ் பண்ண முடியாது, ஃபுல் வேர்பை தான், ஃபுல்லா அந்த ஆக்ஷன் வேர்பை சொல்லி தான் ஆகணும். ஓகே, டு யூ ஸ்டில் ரைட் த சேம் வே யுவர் இங்கிலீஷ் டீச்சர் டாட் யூ? ஆல்ரைட், இன்னைக்கான நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. உன்னுடைய டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே தான் நீ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணியா அப்படின்னு கேட்குறோம். ஸோ பாஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி அப்புறம் ப்ளே பண்ணி ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், நீ ப்ராப்ளமை சால்வ் பண்ணியா? பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ டிட் யூ சால்வ் த ப்ராப்ளம்? எப்படி சால்வ் பண்ணியான்னு கேட்குறோம். உன் டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியேன்னு சொல்றோம். த சேம் வே யுவர் டீச்சர் எக்ஸ்பிளைன்ட் இட். ஓகே, இங்க வேர்ப் ரெண்டும் வேற வேற மாதிரி இருக்கு, ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ் தான், டென்ஸ் மேட்ச் ஆகுது, பட் ஸ்டில் வேர்ப்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். டிட் யூ சால்வ்? சால்வ் இஸ் த ஃபர்ஸ்ட் வேர்ப் அண்ட் த செகண்ட் வேர்ப் ஹியர் இஸ் explained. Did you solve the problem the same way your teacher explained it? Alright, next example. நீ போன தடவை எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரியே தான் இந்த தடவையும் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறோம். ஸோ இந்த தடவை நீ எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கியா? ஆர் யூ ப்ரிப்பேரிங் ஃபார் தி எக்ஸாம்? எப்படி ப்ரிப்பேர் ஆகுறியா? போன தடவை ப்ரிப்பேர் ஆன மாதிரியே.
the same way you prepared last time. ஸோ இங்கே 2 வேர்பும் சேம் தான், ப்ரிப்பேர் தான், பட் டென்ஸ் மேட்ச் ஆகல. இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன்னு கேட்குறோம், அது கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு, ப்ரெசென்ட்ல இருக்கு. ரெண்டாவது போன தடவை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆனது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ டென்ஸ் மேட்ச் ஆகாததுனால இங்கே நம்ம ஆக்சிலரியோட ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகே, ஆர் யூ ப்ரிப்பேரிங் ஃபார் தி எக்ஸாம் த சேம் வே யூ ப்ரிப்பேர்ட் லாஸ்ட் டைம்? ப்ரிப்பேர்டுன்னு ஃபுல்லாக தான் சொல்லணும். இங்கே ஆக்சிலரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் டிட் சொல்லலாம், பட் டென்ஸ் மேட்ச் ஆகாததுனால நம்ம இங்கே ஆக்சிலரி மட்டும் ஸ்டாப் பண்ண முடியாது, ப்ரிப்பேர்டுன்னு ஃபுல் ஃபார்மில் தான் சொல்லணும். ஆல்ரைட், இன்னைக்கான லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அதுக்கப்புறம் டிவி ஷோ கிளிப்பிங்ஸ் வரும், அதையும் பார்ப்போம். டீச்சர் அவங்க பிரைவேட் டியூஷன் கிளாஸஸ்ல டீச் பண்ற மாதிரியே தான் ஸ்கூல்லையும் டீச் பண்றாங்களா அப்படின்னு கேட்குறோம். ஓகே, டஸ் த டீச்சர் டீச் அட் ஸ்கூல் the same way she does or she teaches in her private tuition classes? Okay, does the teacher teach at school? ஸ்கூல்ல டீச்சர் நடத்துறாங்களா? எந்த விதத்துல? பிரைவேட் டியூஷன் கிளாஸஸ்ல நடத்துற மாதிரியே தான் ஸ்கூல்லையும் நடத்துறாங்களா? கரெக்டா? டஸ் த டீச்சர் டீச் அட் ஸ்கூல்? இங்க ரெண்டுமே ஒரே டென்ஸ்ல தான் இருக்கு, ரெண்டுமே ஒரே வேர்ப் தான். கரெக்டா? அதனால இங்க 2வது தடவை நம்ம ஆக்சிலரி மட்டும் கொடுத்துருக்கேன். ஃபுல்லா சொன்னாலும் ஓகே தான். ஃபுல்லா சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? the same way she teaches in her private tuition classes அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஆல்ரைட். ஸோ இன்னைக்கான லெசன் அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு ரிலேட்டடான சில டிவி ஷோ கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்க. We have discussed enough sentences for you to be able to understand all the clippings that you're going to see. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye. And here are the TV show clips. So, I thought we'd go out the same way I came in. So, I thought we'd go out the same way I came in. He's probably going to treat him the same way he does our dear Esther. Exactly. He's probably going to treat him the same way he does our dear Esther. Exactly. I hope you find your dreams the same way I found mine. I hope you find your dreams the same way I found mine.